ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த குளிர்காலம் வந்துச்சு வெளியில் எங்கேயுமே போக முடியல. ஒரே கார் ட்ராவலே பண்ணிக்க வேண்டியதான். சரி, ரொம்ப குளிராக தான் இருந்தது. எங்கேயுமே போகாமல் இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்குமே. படிப்புன்னு வீட்டில் உட்காந்து பெரியவளோட பெரிய தலைவலியாக இருக்குது. சரி, ஜஸ்ட்டு வெளியில் போகலாம். ஏன்னா ஹிந்தி எக்ஸாம்னா அவங்க டீச்சரே டேக் கேர் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியில் போனோம். சாட்டர்டே ஏதோ கொரியர் வந்திருக்கு, கார்டோடதுன்னு வாங்கலான்னு போனோம். ஆக்சுவலாக நான் ஏர்போர்ட்டு கிட்டே இருக்குன்னு நினச்சேன். இவர் எங்கிட்டோ ஒரு ஏரியாவில் இருந்தது அந்த கொரியர் ஆஃபீஸ். போய் வர்றதுக்குள்ளே டயர்டாயிடுச்சு. ஏன்டா வந்தோம் சாமின்னு ஆயிடுச்சு. சரியான குளிருங்க வெளியில், பயங்கர குளிர். ஃபுல் கவரில் தான் போயிருந்தேன் நான்லாம். ஆனாலுமே பயங்கர குளிராக இருந்தது. என்ன பண்ணுறது, சடனாக போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா எங்கேயோ லென்த்தியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அப்பா ஏன்டா வீட்லேயே உட்காந்துருக்கலாமோ அப்படின்றது. அப்புறம் ஒரு வழியாக கொரியர் ஆஃபீஸ் போய் கொரியரை வாங்கியாச்சு. கொரியரை வாங்கிட்டு சரி ஜஸ்ட் அப்படியே லைட் இருக்க ஏரியாவாக ஏர்போர்ட் சைடு போவோம்னு சொல்லிட்டு, ஏர்போர்ட் சைடு அந்த வேயில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போனோம். கொஞ்சம் இடத்துல தான் லைட் இருந்தது. ரொம்ப பெருசாக இந்த வருஷம் இல்லையா என்னன்னு தெரியல. நாங்கள் லைட் பார்க்கவும் போகலையா அப்போல்லாம். அப்படியே ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டே அப்படியே போயிட்டு வந்தோம். சரியான குளிருங்க. எனக்கு டீ குடிக்கணும் போல் டயர்டாக ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு. உமலசம்குள்ளே போய் டீ வடை பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் உமலசம்குள்ளே. சரிண்ணா அங்கே பார்த்தா க்யூங்க. எவனுமே வீட்டில் டீ போட மாட்டாங்க போலயே. எல்லாருமே இந்த டீ கடை முன்னாடியே வந்து பார்க் பண்ணுறாங்களே. பார்க்கிங் கூட கிடைக்கலங்க. ஐயோ சரியான க்யூ. இவர் போனார், எப்போ இவர் போய் எப்போ வர்றது இந்த க்யூவில் நின்று அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதில் வாக்கிங் ஒரு பொமேரியன் நாய்க்குட்டி போய்ட்டுருந்துச்சு. அது கூட போய் ரிட்டன் திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டீ வருமானு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக என் வீட்டுக்கார் வந்தார். போய் அடிச்சு பிடிச்சி வாங்குற மாதிரி ஆயிப்போச்சேப்பா. எதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்தீங்க? கூட்டம் அவ்வளோ அப்புறம் எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு வந்தீங்க? என்னப்பா சரி, என்னென்ன வாங்கினீங்க? பச்சி அது இல்லை வடை இல்லை. எல்லாரும் வீட்டில் டீயே போட மாட்டாங்களோ. நம்மளாம் அவசரத்துக்கு வந்து நிற்கிறவங்க எல்லாரும் இங்கே வராங்க. வர்ற கார் ஃபுல்லாக அந்த டீ கடையில் தான் நிற்குது. சரி ஓகே, உனக்கு இது தேவையான்னு கேட்குறியா? ஆமாம், வீட்டில் போய் சரி குடிங்க ஆளுக்கு. சரி அவன் குடிக்கட்டும். ஏ நல்லா இல்லை தனுஷா, பெருசா நல்லா இல்லை. இந்த கடையில் தான் கொஞ்சம் ஸ்மாராக டீ இருக்கும். அதுலேயுமே ஸ்மாராக தான் இருந்தது அன்றைக்கி. எங்கள் நேரமோ என்னவோ. சரி டீ வாங்கி குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு அப்புறம் மாவு கடைக்கு போய் மாவு வாங்கலான்னு போனோம். அங்கே ஸ்வீட்டு ஜிலேபி இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தார். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம். இந்த வேணால் தான் அந்த ஜிலேபியும் வாங்கிட்டு வந்தான். சரி அதோட வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போகிறாங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு. அங்கே போய் அது வேணும் இது வேணுனாங்க. அப்போ அடன்னு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போதும் ஒவ்வொரு நாள் டாஸ்க் மாதிரி